ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். பிரைஸ் காட். சத்தியத்தை மேய்ந்து கொள். உயிரோடு எழுதலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? உயிரோடு எழுதலும் உயிர்த்தெழுதலும் இரண்டும் ஒரே சம்பவமா அல்லது வெவ்வேறு சம்பவமா? உயிர்த்தெழுதலின் ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி இருந்தாலும், அவைகளை பின்பற்றுகிற ஜனங்கள் அநேகம் ஆயிரமாய் இருந்தாலும், அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு அல்லது நம்பிக்கை அல்லது விசுவாசம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மாத்திரம் உண்டு. அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. எப்படியெனில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருப்பதினால் அதை அப்படியே விசுவாசிக்கிற நமக்கும் அந்த நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அவரும் தாம் சொன்னபடியே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 24:6 தேவதூதர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் இயேசுவின் கல்லறை இஸ்ரவேல் தேசத்திலே திறந்தே கிடக்கிறது. இன்று வரை பல லட்சம் ஜனங்கள் இந்த திறந்து கிடக்கிற இயேசுவின் கல்லறையை கண்டு வருகிறார்கள். உலகத்திலேயே மரித்து போன ஒருவருடைய கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே.
வேத வாக்கியங்களுக்குள் ரகசியங்களுக்குள் வருவோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மறுத்திருந்த அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். எலியா என்ற தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை எழுப்பினார். 1 ராஜாக்கள் 17 முதல் 22. எலிசா என்ற தீர்க்கதரிசி சுனேமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 4:17 முதல் 35 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எவீருவின் மகளையும் மார்க் 5:41, நாயினூர் விதவையின் மகனையும் லூக்கா 7:11, 12, 13, 14, பெத்தானியாவில் இருந்த மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசரவையும் யோவான் 11:1 முதல் 45 வரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இயேசுவின் முதல் சீசனா இருந்த பேதுரு தொட்காளையும் அப்போஸ்தலர் 9:36, அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்திகுவியும் அப்போஸ்தலர் 20:7-10 உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் மரித்து போன அநேகரை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த அத்தனை பேர்களும் உயிரோடு எழுந்தவர்களே ஒழிய உயிர் தெழுந்தவர்கள் அல்ல. உயிர் தெழுதலுக்கும் உயிரோடு எழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படியெனில், மரித்து போயிருக்கிற ஒருவருக்கு முன்பாக நின்று ஜெபிப்பதற்கு ஒருவர் இருந்திருக்கிறார். அவர் எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள், அல்லது பேதுருவை போன்ற சீஷன், அல்லது அப்போஸ்தலனாயிருந்த பவுல், அல்லது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் மரித்து போயிருக்கிறவர்களுக்கு முன்பாக நின்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். இது உயிரோடு எழுந்ததின் அடையாளம் என்று உயிர்த்தெழுதல் அல்ல. ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது அப்படி அல்ல. அவருக்கு ஜீவன் பிரவேசித்து, அவருக்குள் ஜீவன் பிரவேசித்து அவரை உயிர்த்தெழுதுவது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது அவருக்காக ஜெபிப்பதற்கு அவருக்கு முன்பாக யாரும் இருக்கவில்லை. தேவனே அவரை எழுப்பினார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போஸ்தலர் 3:15 என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன். யோவான் 10:17-18 சொல்லி இருக்கிறார். சிலுவையிலே மரிக்கும் தருவாயில் இருந்த பொழுது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி தன் ஜீவனை விட்டார். லூக்கா 23:46. அதை மீண்டும் தாமே எடுத்துக் கொள்ளும்படிக்கு தேவனே அவரை உயிரோடு எழுப்பினார். இதுதான் உயிர்த்தெழுதலின் அடையாளம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. 1 கொரிந்தியர் 15:40. அப்போஸ்தலனாகிய பவுலும் மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மத்தேயு 22:30, மார்க் 12:25. நம் ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லி இருக்கிறார்கள். அது ஆனபடினால் உயிர்த்தெழுந்த சரீரம் இந்த உலகத்திற்குரிய சரீரமாய் இருக்க முடியாது என்பது நமக்கு தெளிவாகிறது. ஆனாலும் இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தை தொட்டு பார்க்கவும் முடியும். அதே நேரத்தில் பூட்டிய வீட்டுக்குள் ஒரு ஆவியை போல் உள்ளே நுழையவும் முடியும். யோவான் 20:19 முதல் 27 வரை. இதை நாம் படித்த வசனங்களில், கேட்ட வசனங்களில் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் யாரும் பரலோக சாயலில் இல்லை. அவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் ஜென்ம சரீரத்திலேயே எழுந்தார்கள். மேலும் உயிரோடு எழுந்தவர்கள் யாரும் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை. அவர்கள் மீண்டும் மரித்திருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு மீண்டும் மரணம் இல்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ரோமர் 6:9. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்துதல் 1:18 என்று சொன்னவர் இன்று வரை ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுதான் உயிர்த்தெழுதலின் ரகசியம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ரோமர் 6:14, 1 கொரிந்தியர் 15:19, 24, 51, 57. விசுவாசத்தோடு இருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.